இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.9 தான் பார்க்க போகிறோம். ஸோ 3.9ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். டிட்டர்மைன் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் whose சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆர். ஸோ இது வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. இது சம் ஆஃப் த ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்டு சம்முன்றப்ப இது தான், செகண்ட் வேர்டு ப்ராடக்ட்ன்றப்ப ரெண்டாவது இருக்கக்கூடியது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இதை வச்சு எப்படி நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கும்ன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போ குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா ax² + bx + c இது மட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளோ நேரம் போன டிவிஷன் வரைக்கும் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ப்ராக்கெட்டில் போட்டுருந்துருப்பாங்க. இது வந்து குவாட்ரடிக் பாலினாமியல். அதே இதை ஈக்குவல் டு 0 போட்டிருந்தா மட்டும்தான் அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்மேட் தான் இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் சம் வந்து -9 கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் வந்து இதுதான் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சம்மையும் ப்ராடக்டையும் வச்சு நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து x² டேர்ம் வரும். ஓகேங்களா? ஸோ வேரியபிளில் ஸ்கொயர் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸு கொடுத்துருக்குது. ப்ளஸ் x² இருக்குது, எக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் வரும், வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? ஸோ அவன் கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -9, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 20. ஸோ அப்போ x² + x into -9 + product of the roots 20 equal to 0. ஓகேங்களா? ஸோ இதை நான் நெக்ஸ்ட் எப்படி எழுத போகிறேன், x² - 9x + 20 equal to 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டிவிஷன். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ செகண்ட் டிவிஷன் சம் ஆஃப் த ரூட்ஸு 5/3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 4. ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் டிவிஷன் நான் அப்படியே எழுதுகிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸு எவ்வளோ கொடுத்தோம்னா 5/3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 4. ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்முலா நீங்கள் எழுதிட்டு தான் எழுதணும். ஒவ்வொரு தடவையும் நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் எழுதிட்டேன், அடுத்தது நீங்களாவே எழுதிடலாம். ஸோ 1 by 1 அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் x² + சம் ஆஃப் த ரூட்ஸு எக்ஸ் இன்ட்டு 5/3 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x² 5x/3 ப்ளஸ் 4 = 0ன்னு வரும். ஸோ கீழே 3 இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லாமே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ எல்லாமே சேம் நம்பராக வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்சிஎம் எடுத்து மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3x² / 3 5x/3 3 இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 3 இல்லை, 1 இருக்குது. ஸோ 1 × 3 மேலேயும் 3ஆல் போட்டிருப்பேன், கீழே 1. ஸோ 1 × 3ன்றப்ப கீழே 3, கீழே மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் பத்தாது, மேலேயும் மல்டிப்ளை பண்ணால் அப்போ தான் வேல்யூ மாறுது. ஸோ 4 × 3 12 = 0. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 3x² + 5x + 12 = 0ன்னு எழுதலாம். என்னென்னா இந்த 3 இந்த அடுத்த ஸ்டெப் ஒன்று எழுதிடுறேன். 12 இந்த 3யை காமனாக எழுதிடுறேன், = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 3 வந்து கிராஸாக போயிடும். ஸோ கிராஸாக போகும்போது 0 × 3 அப்படின்றப்ப 0. ஸோ அதுதான் இந்த ஸ்டெப். அடுத்ததில் இந்த மாதிரி எழுதியிருப்பேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம் செய்கிறதெல்லாம். ஸோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ தேர்ட் டிவிஷன் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -3/2, சம் ஆஃப் த ரூட்ஸு -1. ஓகேங்களா? சாரி, சம் ஆஃப் த ரூட்ஸு -3/2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் -1. ஓகேங்களா? ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸு -3/2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -1. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் x² + x into sum of the roots plus product of the roots = 0. ஸோ ஃபஸ்ட்டு x² போடுறேன், ப்ளஸ் எக்ஸ் போட்டேன், சம் ஆஃப் த ரூட்ஸு -3/2 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -1 = 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறேன். ஸோ x² ப்ராக்கெட்டில் உள்ள மைனஸை நான் வெளில கொண்டு வந்துடுறேன்,
3/2x. ஸோ டேர்மே முன்னாடி கொண்டு வந்துட்டேன். -1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 = 0. போன டிவிஷனில் செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். கீழே 2 இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே காமனாக நான் 2 கொண்டு வரமே பண்ணேன் அப்படின்னா இது 1 2 மாற்றணும்னா மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2x², ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ -3x, 1 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -2 = 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 = இந்த 2 இந்த சைடு வரும்போது 0 × 2 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 4th டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th டிவிஷன். ஸோ 5th டிவிஷன் சாரி 3rd டிவிஷன் இது. நெக்ஸ்ட்டு 4th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 4th டிவிஷன் பாருங்கள். மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2a² a + y². ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸு ப்ராக்கெட்டில் 2 - a². இந்த ஸ்கொயர் வந்து 2 - aக்கு மட்டும்தான், இந்த மைனஸ்க்கு கிடையாது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் a + y² ரெண்டுக்குமே ஸ்கொயர் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். x² + x × சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே x² போட்டுறேன் ப்ளஸ் x போட்டுறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ -2 - a². ஓகேங்களா? ஸோ கவனமாக போடுங்க. அந்த மைனஸுன்றது தெளிவாக எழுதுங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளேயே மேக்ஸிமம் போடுங்க. ப்ராடக்ட்டை நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுற வரைக்கும் இதை வந்து ப்ராக்கெட்டில் போடுங்க. சம் ஆஃப் த ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சம்மில் எந்த சம்மாக இருந்தாலும் ப்ராக்கெட்டில் போட்டு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வாங்க. அப்படின்னப்போ தான் நம்மளுக்கு எந்த தப்பும் வராது. ஸோ அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் a + y². ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? x², இந்த ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 - a² × x + a + y². ஸோ இது பார்க்குறதுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட் வந்துருச்சா? ஸோ x² + x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஸோ x² இங்கே -x இருக்குது. ஸோ மைனஸ் இங்கேயும் வரலாம், தப்பே கிடையாது. மொதல் இடத்துல தான் மைனஸ் வரக்கூடாதுன்னு கிடையாது, வரலாம், அதுவுமே வரலாம். பட் நம்ம மேக்ஸிமம் அந்த மாதிரி மைனஸ் வர விட மாட்டோம். ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி இதை ப்ளஸ் ஆகிட்டு மற்றெல்லாம் மைனஸ் ஆக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு தேவையான அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ =0 போட்டால் தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்படி இல்லைன்னா குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. =0 கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ முந்தின டிவிஷனில் போட்டிருக்கேனான்னு பார்த்துக்கோமா. ஸோ முந்தின டிவிஷன்லாம் =0 போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாதீங்க. =0 எப்போவுமே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னாலே நம்ம =0 போட்டு ஆகணும். சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.9ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதோட சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் அண்ட் ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ரெண்டாவதுல குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சம் அண்ட் ப்ராடக்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் உல்ட்டா. பட் அதே ஃபார்முலாவா அப்படின்னா கண்டிப்பாக அதே ஃபார்முலா கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ax² + bx + c = 0 அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஓகேங்களா? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில். ஸோ இதில் நம்ம என்ன எழுதுவோம் அடுத்து? சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்முக்கு மைனஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? சம்முனாலே ஆட் பண்ணுறது. ஸோ ஆட் பண்ணுறதுனா எடுத்தோடனே ஒரு மைனஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சம்முன்னா ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணுறதுக்கு மைனஸ் அப்படின்னு சப்ட்ராக்ஷன் சிம்பிளாக ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு மேலே என்ன வரும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் இங்கே இடம் பார்த்தாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இடம் பத்துது. ஓகேங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை x² அப்படின்றது தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்றது என்னது? இந்த b தான். ஓகேங்களா? இது வந்து எக்ஸுன்றது வேரியபிள். இதோட கோஎஃபிஷியன்ட் வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ b கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². x²க்கு முன்னாடி என்ன இருக்குது? a. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னா என்ன ஃபார்முலா? -b/a.
அதே இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, இதுக்கு என்ன எழுதுவோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு தான். ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு தான். பட் இங்கே வந்து என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்னா சி ஃபார் கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா சி பை ஏ. ஓகேங்களா, சம் ஆஃப் த ரூட்ஸ்னா மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா சி பை ஏ. ஸோ இப்போ கொடுத்துருக்க அவன் கொஸ்டினுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் சம் ஆஃப் த ரூட்ஸும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொதல் ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருந்தால் அது ஏ, நம்பர் எதுவும் இல்லைன்னா 1. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி, ஸோ 3. ப்ளஸ்ஸாக மைனஸாக சேர்த்து எழுதணும். ஸோ ப்ளஸ்ன்றனால நான் எழுதலை, மைனஸ் இருந்தால் -3ன்னு சேர்த்து எழுதணும். கான்ஸ்டன்ட் டேர்மும் -28. ஓகேங்களா, ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸு ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பிக்கு பதிலாக 3, ஏக்கு பதிலாக 1, ஸோ -3. ஓகேங்களா, இதே இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு சி பை ஏ. ஸோ சின்றது -28 டிவைடட் பை 1 -28. ஓகேங்களா, ஸோ இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் சி பை ஏ, சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் மைனஸ் பி பை ஏ. ஸோ சம்முன்னா ப்ளஸ் பண்ணுறோம், அப்போ மைனஸ் அப்படின்ற சைடில் அந்த இடத்துல மட்டும் வரும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எதுக்கு மைனஸ் வரும்னு குழப்ப வேணாம். இதுலேயே செகண்ட் டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இதில் ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஏ. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். பின்றது எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது. சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா 0. ஓகேங்களா, ஸோ இப்போ எழுதுங்க சம் ஆஃப் த ரூட்ஸு மைனஸ் பி பை ஏ -3 by 1 -3. ஓகேங்களா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு சி பை ஏ ஈக்குவல் டு சி வந்து 0, 0 பை ஏன்னா 1, எனிதிங் 0 பை எனிதிங் அப்படின்னா 0. ஓகேங்களா, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 பை 5னாலும் எந்த நம்பர் போட்டாலும் 0 தான். பட் அதே இது 5 பை 0னா இன்டெஃபனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்டெஃபினைட் ஆர் இன்ஃபினிட்டி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ எந்த நம்பருக்கு கீழே மேலே நம்பர் வச்சு கீழே 0 வந்தால் அது இன்டெஃபினைட்டு, அதே இது மேலே 0 இருந்து கீழே நம்பர் வந்தால் அதுக்கு 0. ஸோ இது ரெண்டையுமே மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. இது 5 தான் இல்லை, எந்த நம்பராக இருந்தாலும் சரி, எந்த வேரியபிளாக இருந்தாலும் சரி, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது தேர்டு டிவிஷன்ஸ் பார்ப்போம். 3 + 1/a = 10/a². ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இந்த a² கிராஸாக கொண்டு போகிறேன். ஸோ 3 + 1/a, a² இந்த பக்கம் போது மேலே வந்துடும். ஓகேங்களா, முன்னாடி வந்துடும் மல்டிப்ளிகேஷனில் = 10. சரிங்களா, அதாவது இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய a² ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், a² உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். a² × 3 3a², a² × 1/a = 10. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப்பை நான் அப்படியே அடுத்தது நீங்கள் 1/1 எழுதுங்க. எனக்கு வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக நான் ஸ்டெப்பை அப்படியே சைடு பை சைடாக எழுதுகிறேன். ஸோ இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப், இதுக்கடுத்து இதுக்கடுத்து இதை எழுத போகிறேன். 3a² அப்படியே வரும். 1/a, ஏவும் கேன்சல், இந்த a² கேன்சல். அப்போ என்ன வரும், a. வெறும் a மட்டும்தான், நம்பர் கிடையாது. அடுத்தது இந்த +10 இந்த சைடு வரும்போது -10 = 0. ஓகேங்களா, ஸோ எனக்கு தேவையான ஃபார்முலா 0. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்முலாவை டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக. இப்போ நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை வச்சு ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் இங்கே ஏ இருக்கிறதுனால குழப்பாதீங்க. இது x², இது எக்ஸுன்னே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு தேவையானது a = a²க்கு முன்னாடி 3, b வந்து ஏக்கு முன்னாடி 1,
சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -10 ஓகேங்களா. ஸோ இந்த ஏ வேறு, இந்த ஏ வேறு. நீங்கள் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. நார்மலாகவே எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். பட் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர்னு வந்ததுனால நீங்கள் குழப்புறீங்க அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு -10. இப்போ போடுங்க சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு பார்த்தா மைனஸ் b/a. அப்போ இந்த இடத்துல y/x ஓகேங்களா. -1/3. அதே இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு c/a. ஸோ c/aனா இது c-ஆகவே இருக்கட்டும், ஏக்கு பதிலாக எக்ஸு. ஸோ c-ன்றது -10, எக்ஸுன்றது 3. ஸோ -10/3 அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, -1/3ன்றது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறத பாலினாமியல் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ அடுத்தது ஃபோர்த்து டிவிஷனு. ஸோ ஃபோர்த்து டிவிஷனை பாருங்கள். 3y² - y -4 = 0. ஸோ முந்தின சம்மில் ஏ இருந்துச்சு, முந்தின டிவிஷனில் அதுக்கு முன்னாடியெல்லாம் எக்ஸ் இருந்துச்சு. நம்ம எக்ஸை வச்சு தான் மேக்ஸிமம் செஞ்சுருப்போம். ஸோ ஏ இருக்கும்போது எப்படி மாற்றணுமோ அதே மாதிரி தான் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாகவே எழுதலாம். y² நம்ம x² மனசில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்கொயர் டேர்ம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 3. b வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த நார்மல் டேர்ம், எக்ஸ் டேர்ம். ஸோ அப்போ ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லை, பட் மைனஸ் சைன் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த சம்மை கொடுத்துருக்கான். ஸோ -1 தான் எடுக்கணும். c ஈக்குவல் டு -4 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ரூட்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ரூட்ஸ் ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, -b/a. ஸோ மைனஸை போட்டுட்டேன், பியோட டேர்மை ப்ராக்கெட்டில் போடுங்க ஓகேங்களா. ஏவோட டேர்மு 3 புரியுதா. ஸோ இந்த மைனஸுன்றது இந்த ஃபார்முலாக்குரிய மைனஸு, இந்த மைனஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா. 2 மைனஸ் வரும். ஸோ அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டு போடுங்க, உங்களுக்கு அப்போ தான் தப்பு வராது. அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ 1 ஓகேங்களா, +1/3. இது சம் ஆஃப் த ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா c/a. ஸோ cன்றது -4, aன்றது 3. ஸோ -4/3 அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, 1/3 அப்படின்றது சம் ஆஃப் த ரூட்ஸு ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ எப்போவுமே கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இந்த மாதிரி மைனஸ்லாம் வரும்போது அந்த டேர்மை ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம சிம்பிளை பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். எப்போவுமே தப்பு வராமல் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மறந்துடுவோம். 2 மைனஸ் இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்பு ஒரு மைனஸை போட்டு அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் தப்பு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ப்ராக்கெட்டை போட்டு பழகுங்க எப்போவுமே ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம். நன்றி.